Taste the Daily. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் வீட்டு கிரகப்பிரவேசத்தின் போது மின்சாரம் பாய்ந்ததில் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். ஜெயபாண்டி என்பவரது வீட்டின் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்கு வந்த ராமையா என்பவர் வீட்டின் முன்பு போடப்பட்டிருந்த சாமியானா பந்தலின் இரும்பு தூணில் மின்சாரம் பாய்ந்ததை அறியாமல் தொட்டதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாங்கோட்டையில் ஆலங்குடி ஆதனக்கோட்டை செல்லும் சாலையில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையான ஆலமரம் நள்ளிரவில் வேரோடு சாய்ந்து விழுந்தது. சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் இரவு முதல் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் தீய சக்தி திமுக அமைச்சரின் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீரால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நயினார்குப்பத்தில் புதுநகர் தெருவில் கடந்த ஒரு வார காலமாக மழைநீர் தேங்கி வாய்க்கால் போல் மாறிவிட்டது குறித்து விடியாத அரசு நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நோய் தொற்று, துர்நாற்றம், கொசு உற்பத்தி ஏற்படுவதாக கூறும் மக்கள் திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் தொகுதியிலேயே இதுபோன்ற அவலநிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரயில்வே கேட்டின் கம்பி அறுந்து ஆட்டோ மீது விழுந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. பழமலை நகரைச் சேர்ந்த ராமு தனது ஆட்டோவில் குடும்பத்தினருடன் சென்றபோது எருமனூர் ரயில்வே கேட்டின் கம்பி அறுந்து ஆட்டோ மீது விழுந்தது. இதனால் ஆட்டோவின் முன்பக்கம் சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் குவிந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ரயில்வே துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டிட்வா புயல் தாக்கம் காரணமாக பெய்த தொடர் மழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்வதால் பாதுகாப்பை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைவேறியவர்கள் கரும்பு தொட்டில்கள் கட்டி மாட வீதிகளை வலம் வந்தனர். கார்த்திகை தீப திருவிழாவின் 7வது நாளை ஒட்டி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு தங்கள் குழந்தையை கரும்பு தொட்டில் கட்டி எடுத்து வந்த தம்பதிகள் திருக்கோயிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சபரிமலை சீசன் என்பதாலும் வார விடுமுறை என்பதாலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் கடற்கரையில் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டது. சூரியன் உதயமானதை ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து கடலில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலை, அரசு அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை லட்சுமிபுரத்தில் மழையால் வீடு இடிந்து தரைமட்டமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்வராஜ் என்பவரது வீடு கடந்த மே மாதம் பெய்த மழையால் கடுமையாக விரிசல் அடைந்தது குறித்து அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து சென்ற அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் வீடு இடிந்து விழுந்ததாக செல்வராஜ் வேதனை தெரிவித்தார். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் மக்களது புகார்களை மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பார்த்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கலை. வீட்டுக்கு எழுதி போட்டால் எந்த ஒரு இதுவுமே இதுவரை எடுக்கலை. நேற்று நைட்டு நாங்கள் படுத்திருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதோட எந்திரிச்சு பார்த்தா வீடு இந்த பக்கம் சாயாமல் அந்த பக்கம் சாஞ்சதுனால நாங்கள் உயிர் பழச்சோம். இந்த பக்கம் சாஞ்சிருந்தா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் உயிருக்கு இந்த காவலமே இல்லை எங்களுக்கு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பட்டாடைக்கட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சர்க்கரைக்குளம் கிராமத்தில் தொடர் மழையால் 98 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் முழு கொள்ளளவை எட்டி உடையும் நிலை உள்ளது. இதன் மதகு சேதமானால் ஊருக்குள் நீர் புகும் அபாயம் ஏற்படும் என்பதை உணர்ந்த கிராம மக்கள் தாங்களாகவே உடைப்பை சரி செய்து வருகின்றனர். மேலும் குளத்துக்கு அருகே உள்ள பள்ளி விளையாட்டு மைதானமும் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். சென்னை காரம்பாக்கத்தில் சீட்டு நிறுவனம் நடத்தி சுமார் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த காங்கிரஸ் நிர்வாகி பிடிபட்டார். காங்கிரஸில் மாநில துணை பொதுச் செயலாளராக உள்ள தளபதி பாஸ்கர் என்பவர் சீட்டு நிறுவனம் நடத்தி மோசடி செய்துவிட்டு கூவம் ஆறு வழியாக தப்ப முயன்ற போது பாதிக்கப்பட்ட மக்கள் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பொதுமக்களிடம் பெற்ற பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த அவர் மீது பலமுறை புகார் அளித்தும் கூட்டணி கட்சி நிர்வாகி என்பதால் விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சரி, சிவலிங்கம் சிட் ஃபண்ட்ஸ் சார் ஆல்ரெடி 2-3 வாட்டி கட்டியிருக்கோம், எடுத்திருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக இந்த வாட்டி கட்டும் போது தான் பல்க் அமௌண்ட் எல்லாமே மாட்டிக்கிச்சு. சிம்சன் ஹோட்டலில் இருக்காருன்னு நியூஸ் வந்தது. நாங்கள் போனோம், ஹோட்டல்லேயே ரிசப்ஷனில் கேட்டோம், யாரும் அலோவ் பண்ணலை. சரி, நாங்கள் ரிசப்ஷனில் கேட்டு இருக்கும்போதே பேக்கில் சவுண்டு கேட்டுச்சு. பேக்கில் பார்த்தா பேக்கில் எகிரி வச்சு ஓடினார். அப்புறம் தான் நாங்கள் போய் அவரை பிடிச்சிட்டு வந்தோம்.
ராமநாதபுரம் மாவட்டம் மருதுபாண்டியர் நகரில் வீட்டிற்குள் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாற்றுத்திறனாளி கோரிக்கை விடுத்துள்ளார். டிட்வால் புயலால் மழை பெய்து வரும் நிலையில் ரோனி மிஸ் என்ற மாற்றுத்திறனாளி வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது மகன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அன்றாட உணவுக்கு வழியில்லாமல் தவிப்பதாகவும் உடனடியாக மழைநீரை அகற்றி அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். விடியாத திமுக ஆட்சியில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூர் நொச்சிப்பாளையம் பிரிவில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் வாழைக்கன்றுகளை நட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. 3 மாதங்களுக்கு முன் 87,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கியும் நொச்சிப்பாளையம் பிரிவில் சாலை பணிகள் தொடங்காததால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் சாலையில் வாழைக்கன்றுகளை நட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். விடியாத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளின் மெத்தன போக்கே சாலை பணி நடைபெறாததற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தர்மபுரியில் மினி லாரி சிவகங்கை தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம், 15 வருடங்களுக்கு மேலாக உள்ள பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் வரும் 26ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தினர் அறிவுறுத்தினர். விடியாத திமுக அரசு உரிய ஊதியம் வழங்காததால் வாகன ஓட்டுநர்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழ்நாடு அரசு துறை ஊதிய ஓட்டுநர் சங்கத்தின் மாநில சங்கத்தின் சார்பாக சிவகங்கை மாவட்ட பொதுக்குழுவிலே சில முக்கிய கோரிக்கைகள் இங்கே நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொதுவாக சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசு துறையிலே மொத்தம் 8000 ஓட்டுநர்களுக்கு மேலே பணிபுரிந்து வருகின்றோம். ஒரு 15 ஆண்டுகளாக எங்களுக்கு ஒரு தர ஊதிய பிரச்சனை, அதாவது 31/5/2009க்கு பின்னரும் சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்காமல் இங்கே நாங்கள் ஒரு மாதம் 6,000 முதல் 12,000 வரை இழந்து வருகின்றோம். அதை கண்டிப்பாக இந்த அரசு ஒரு சிறப்பு கவனம் கொண்டு ஓட்டுநர்களுக்கு வழங்கிட வேண்டும். மேலும் கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக அளவிலே தமிழ்நாடு அரசு துறையிலே இருக்கின்றன. சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களே இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசியதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காங்கேயம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டு உள்ளதாக அமைச்சரிடம் அதிகாரிகள் தவறாக தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருடைய ஒரு பேட்டி ஒன்று இப்போ நான் டிவியில் பார்த்தேன். ஒரு நிருபர் கேட்குறாரு, என்ன பணியிடங்கள்லாம் நிரப்ப வேண்டியது எல்லாம் நிரப்பியாச்சு, 0% தான். இந்த சுகாதாரத்துறையிலேயே நாம் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் எல்லா பணியிடம் நிரப்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லா அதிகாரிகளும் ஏதோ அவர்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க போல தெரியுது. இப்போ காங்கேயம் பார்த்தீங்கன்னா இந்த தலைமை மருத்துவமனை போர்டு வச்சு 2 வருஷம் ஆச்சு. சுகாதார அமைச்சரே இன்னொரு 15 நாளில் இதுக்கு அடிக்கல் நாட்டும் போது நாங்கள் டாக்டர் போடுவேன்னு சொன்னார். 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ யாராவது அடிபட்டு வந்தோம்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி பார்த்தோன்னே ஒரு பஞ்சில் தொடச்சி திருப்பூர் போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இது தலைமை மருத்துவமனைன்னு போர்டு வச்சு 2 வருஷம் ஆகிப்போச்சு. இங்கே பணியில் 5 டாக்டர் தான் இருக்காங்க. 2 பேர் இப்போ பிரசவ விடுப்புக்கு போயிட்டாங்க, 2 பேர் டெப்டேஷனில் போயிட்டாங்க. சமையல்காரர் டெப்டேஷனில் போனவர் இன்னும் வரவே இல்லை, அவனாசியில் இருக்காங்கிறாங்க. கூட்டுறக்கு ஆள் இல்லை, எமர்ஜென்சி வருது, ஓபி வருதுன்னு எத்தனை தான் பார்க்கணும்னு அவர் சொல்கிறாரு. ஐயா, தயவு செய்து இந்த அதிகாரிகளாக உங்களுக்கு பொய் தகவல் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் எள்ளுமூர் கிராமத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கி ஆடு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எள்ளுமூர் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக வயல்வெளி பகுதியில் தொங்கிய நிலையில் இருந்த மின்கம்பிகள் மழையின் காரணமாக அறுந்து கீழே விழுந்துள்ளது. அப்பகுதிக்கு சென்ற 2 ஆடுகள் அறுந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கியதில் ஆடு ஒன்று துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் மற்றொரு ஆடு உயிர் பிழைத்தது. விடியாத திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் மற்றும் கால்நடைகளின் உயிர்கள் பறிபோவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மரக்கிளைகள் முறிந்து வீட்டின் மேல் விழுந்ததில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடராஜபுரம் பிள்ளையார் கோவில் பகுதியில் புளிய மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததில் வீட்டின் மேற்கூரை சேதம் அடைந்ததுடன் விஜயா என்பவர் காயமடைந்தார். மேலும் வீட்டில் இருந்த மின்விசிறிகள், பொருட்கள் உள்ளிட்டவை சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது. தெருவோரம் முறிந்து விழும் நிலையில் உள்ள மரங்களை பருவமழைக்கு முன் விடியாத திமுக அரசு நிர்வாகம் அகற்ற தவறியதால் இதுபோன்ற சம்பவம் நடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 2 நாளாக மழைங்கிலுமா இருந்துச்சு. நைட்டு திடீர்னு ஓடெல்லாம் உடஞ்சி கீழே விழுவே நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக பயந்துட்டோம். குழந்தைங்கள்லாம் ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. என்ன ஏதுன்னு எழுந்து பார்த்தாக்கா மரம் அப்படியே கிளையோடு உடஞ்சி வீட்டு உள்ளே விழுந்துடுச்சு. இதுக்கு அரசாங்கம் தான் ஏதாவது எங்களுக்கு பார்த்து உதவி செய்யணும்னா. எல்லா அக்கம் பக்கம்னு போயிட்டு ராத்திரி எல்லோரும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் யாருமே தூங்கலை. எல்லாமே வெளியே கோயிலாண்டு தான் உக்காந்து இருந்தோம். 3 பசங்களோடு சரிண்ணா. இதுக்கு அரசாங்கம் நீங்கள் தான் ஏதாவது பார்த்து இந்த கிளை எல்லாம் வெட்டி எடுக்கணும். இன்றைக்கி எங்களுக்கு ஆச்சு, நாளைக்கு அடுத்தடுத்து அப்படியே பக்கத்து வீடு இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு வந்த நிலம நாளைக்கு வேறு யாருக்கும் வரக்கூடாது. சேலம் அம்மாபேட்டையில் குமரகிரி கோயில் நுழைவு வளைவை திமுக கவுன்சிலரின் கணவர் இடித்து அகற்றிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பலப்பட்டறை மாரியம்மன் கோயில் அறங்காவலர் குழு தலைவரும் திமுக கவுன்சிலரின் கணவருமான சரவணன் எவ்வித முன் அனுமதியும் இன்றி கோயில் நுழைவு வளைவை இடித்து அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலையில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து இடிக்கப்பட்ட நுழைவு வளைவை மீண்டும் கட்டி கொடுப்பதாக மாரியம்மன் கோயில் அறங்காவலர் குழுவினர் உறுதியளித்தனர். முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். குமரகிரி திருக்கோவில் உருவார பணி கமிட்டிக்கு என்கின்ற பொறாமையின் காரணமாக, அந்த எரிச்சல் காரணமாக இந்த தினம் கும்பாபிஷேகத்தை ஒரு காரணமாக வைத்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அந்த குமரகிரி திருக்கோவிலுடைய நுழைவு வாயிலை இந்த தினம் தன்னிச்சையாக அடியாட்களை வைத்து இடித்து நகர்த்தியுள்ளார். இது குறித்து நாங்கள் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளோம். இங்க இருக்கின்ற ஊர் பெரியவர்கள், திருக்கோவிலுக்கு சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு ஒன்று கூடி இதற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில காலையில சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினரும் மற்றும் அங்கு நிர்வாகத்தில் இருக்கிறவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அகரப்பாளையம் கிராமத்தில் 2.5 ஏக்கர் விவசாய நிலத்தை பயிர் செய்து பிழைத்து வரும் தம்பதியினரை பக்கத்து நிலத்தை சேர்ந்தவர் டிராக்டர் ஏற்றி கொல்ல முயற்சித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜெயபால், சுகுணா தம்பதியினரின் நிலத்தை பக்கத்து நில உரிமையாளர் செந்தில் போலி பத்திரம் தயார் செய்து நிலத்தை ஆக்கிரமித்ததோடு டிராக்டரை ஏற்றி கொல்லவும் முயற்சித்ததாக தெரிகிறது. இதில் காயமடைந்த தம்பதியினர் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை வயதான தம்பதியினர் குற்றம் சாட்டினர். 2-3 தடவை கம்ப்ளீட் கொடுத்து திருவண்ணாமலையிலிருந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து விசாரணை பண்ணி பயப்படல. அவன் எதுக்குன்னே பயப்படல. எல்லா போலீஸ்காரும் அவனுக்கு சப்போர்ட் இருக்கிற மாரி இருக்குது. அவன் 2 கம்ப்ளீட் இதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். யாரும் நடவடிக்கை எடுக்கல.